என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஜாரில் தேங்காய் போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுக்கிற தக்காளி, வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். பச்சை மணம் போனதுக்கப்புறமா மீனை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான என்னோடய ஸ்டைல் குழம்பு ரெடி. இது என்னுடைய கசின் சிஸ்டர் கேட்டாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ.